வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் புதிய சமச்சீர் புத்தகங்க. அதில் இருக்கிற 8வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். பாட்டு, உரைநடை, இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, திருக்குறள் எல்லாத்துக்குள்ளே இருந்தும் கேள்வியை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் பார்க்க போகிறோங்க. இதை தாண்டி கேள்வி எடுக்க வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு டெப்த்தாக நான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 50 கேள்வி இருக்குது. வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற 7 இயல்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பராபரக்கண்ணி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று அரை இலக்கியங்கள் வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குகின்றன. காரணம், அரை இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. அரை இலக்கியம் எதை பற்றி சொல்லுது? ஒழுக்கத்தை பற்றியும் வாழ்க்கையுடைய நெறியை பற்றியும் சொல்லுது. அதில் என்ன இருக்குன்னா நம்முடைய முன்னோர்களுடைய அனுபவங்கள் தான் இருக்குது. இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வேணா பாருங்கள். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? இப்படி பாட்டு வரியை கொடுத்தும் யார் பாடினாங்கன்னு கேட்பாங்க. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இப்படி பாடியவர் தாயுமானவர் தான் பாடியிருக்காரு. தாயுமானவர். அடுத்து வேணா பாருங்கள். தாயுமானவர் எந்த பகுதியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பணியாற்றினார்? விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படிங்கிற ஒரு மன்னர். இவர் எந்த பகுதியை ஆட்சி பண்ணவர்? திருச்சி பகுதியை ஆட்சி பண்ணவர். இவர்கிட்ட தான் தாயுமானவர் வேலை பார்த்தாரு. அடுத்த வினா பாருங்கள். தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன? தாயுமானவர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. தாயுமானவர் தலைமை கணக்கராக வேலை பார்த்துருப்பார். தலைமை கணக்கர். அடுத்த வினா பாருங்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் என்ன? இதுக்கான பதில் தாயுமானவர் பாடல்களை தான் இப்படி சொல்லுவாங்க. தாயுமானவர் பாடல்கள். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று தாயுமானவர் பாடல்கள் பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. காரணம், கண்ணி என்பது 2 சொற்களால் பாடப்படும் பாடல் வகை. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. கூற்று சரி. தாயுமானவர் பாடல்கள் பராபரக்கண்ணி அப்படிங்கிற தலைப்பில் தான் வச்சுருக்காங்க. காரணம் தப்பாக இருக்குது. ஏன் தப்பாக இருக்குது? கன்னி அப்படிங்கிற டைப்பில் தான் பாடியிருக்காங்க. ஆனால் கன்னி என்பது 2 சொற்களால் பாடப்படுவது கிடையாது. 2 சொல்ல வச்சு பாடவே முடியாது. ஸோ இங்கே என்ன வந்திருக்கணுன்னா 2 அடிகள் அப்படின்னு வந்திருக்கணும். 2 அடிகள் அப்படின்னு வரணுங்க. சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. கன்னி அப்படிங்கிறது 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. அடுத்த வினா பாருங்கள். சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். ஏவல் என்றால் தொண்டு, கூர் என்றால் மிகுதி, தண்டலிர் என்றால் குளிர்ந்த கருணை, செம்மையர் என்றால் சான்றோர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். இந்த பாடலுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். கேள்வியை பாருங்கள். தம் கூட்டல் உயிர். தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தம் கூட்டல் உயிர் இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா தம் உயிர் அப்படின்னு வருங்க. தம் உயிர். அடுத்து என்ன பாருங்கள். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இன்புற்று கூட்டல் இருக்க இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா இன்புற்றிருக்க அப்படின்னு வரும். இன்புற்று இருக்க. அடுத்த வினா பாருங்கள். தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தான் என்று இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று, தான் என்று. தான் கூட்டல் என்று. அடுத்த வினா பாருங்கள். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அறிஞ்சொரு பொருள் கேட்குறாங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்குறாங்களா என்ன அப்படிங்கிறத நல்லா கேள்வியை வாச்சிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க? சோம்பலுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சுறுசுறுப்பு என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. இந்த பாடலில் வந்திருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இந்த பாடல் என்ன வந்திருக்குதுங்க? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை,
முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கான்னு கேட்டால் வரல. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இங்கே பாருங்கள், இது ஒன்றி வந்திருக்கு. இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒரே மாதிரி வந்தால் அதை இயைபுன்னு சொல்லுவாங்க, வரல. அப்போ இங்கே வந்திருக்கிறது எதுகை மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்து நாம் பார்க்க போகிறது நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு பாடல். ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டிலேருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் முக்கியமானதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கேள்வியை பாருங்கள். உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று பாடியவர் யார்? உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று பாடியவர் யார்? கலீல் கிப்ரான் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பாடியிருக்காரு, கலீல் கிப்ரான். அடுத்த வினா பாருங்கள். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? கலீல் கிப்ரான் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா லெபனான் அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவர், லெபனான் நாட்டை சார்ந்தவர். அடுத்த வினா பாருங்கள். கலீல் கிப்ரானின் பன்முக திறமைகளில் தவறானது எது? இப்படியும் கேட்பாங்க. கலீல் கிப்ரானுடைய பன்முக திறமைகளில் தவறானது என்ன? இதுக்கான பதில் அவர் ஓவியர், புதினாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஆராய்ச்சியாளர் கிடையாது. இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தீர்க்கதரிசின்னு ஒரு நூல் இருக்குது, அந்த நூலில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர், இந்த பாட்டு வரி தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். கலீல் கிப்ரான் பாடிய பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவர் லெபனான் நாட்டுக்காரர். அவர் அந்த மொழியில் தான் பாடியிருப்பார். தமிழில் அந்த பாட்டை மொழிபெயர்த்தவர் புவியரசு. புவியரசு தீர்க்கதரிசி அப்படிங்கிற பேரில் தான் அந்த பாட்டை மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். பரிசு பெறும் பொழுது நம் மனநிலை டேஸ் ஆக இருக்கும். பரிசு வாங்கும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குங்க? மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்க போகிறது உரைநடைங்க. மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்திலேருந்து சில கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம பார்ப்போம். கேள்வியை பாருங்கள். தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த செகத்தினை அளித்திடுவோம் என்று பாடியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த செகத்தினை அளித்திடுவோம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார். அடுத்த வினா பாருங்கள். பசுவை குறிக்கும் சொல் என்ன? ஓரெழுத்து ஒரு மொழி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பசுவை குறிக்கும் சொல் கோ அப்படின்னா பசுங்க. அடுத்த வினா பாருங்கள். மணிப்பல்லவத் தீவை காவல் காத்து வந்தவர் யார்? மணிப்பல்லவத் தீவுன்னு ஒரு தீவு இருந்திருக்கு. அந்த தீவை ஒருத்தங்க காவல் காத்துட்டு வந்துருந்துருக்காங்க. அவங்க யார்? தீபத்திலகை என்பது சரி, தீபத்திலகை. அடுத்த வினா பாருங்கள். கோமுகி என்னும் பொய்கையில் அமுத சுரபி தோன்றும் நாள் என்று. கோமுகி அப்படிங்கிறது ஒரு பொய்கை. பொய்கைனா ஒரு குளம். அந்த குளத்தில் அமுத சுரபி வெளியே வரும். எப்போ வெளியே வருங்க? இதுக்கான பதில் வைகாசி மாதத்துடைய முழு நிலவு நாளில் தான் வெளிவரும். வைகாசி மாதத்துடைய முழு நிலவு நாள். அடுத்த வினா பாருங்கள். அமுத சுரபி முற்காலத்தில் யாரிடம் இருந்தது? அமுத சுரபி முற்காலத்தில் யார்கிட்ட இருந்ததுங்க? ஆபுத்திரன் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட இருந்திருக்கும். ஆபுத்திரன் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். மாதவம் செய்தவளே என்று மன்னனால் அழைக்கப்பட்டவர் யார்? மாதவம் செய்தவளே அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு. யாரை சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. பதில் மணிமேகலை. இதை தேர்வில் எப்படி கேட்கலான்னா மாதவம் செய்தவள் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். செய்தவள் மணிமேகலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். கேள்வியை பாருங்கள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிமேகலா அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் மணிமேகலையை தூக்கிட்டு போயிடுச்சு ஒரு தீவுக்கு. அந்த தீவு மணிப்பல்லவத் தீவு. அடுத்த வினா பாருங்கள். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் ஃபஸ்ட்டு உணவு இட்டவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஆதிரை. அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு உணவு வாங்கியிருப்பாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது விரிவானம். பாதம் அப்படிங்கிற ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. இந்த கதையில் கான்செப்டே அதிகமாக இருக்காது. இந்த கதை எழுதிய ஆசிரியர் நூல் பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டால் போதும். கேள்வியை பாருங்கள். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களுள் தவறானது எது? ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலை யார் எழுதுனாங்கன்னு பார்த்து வச்சுக்கணும்.
இதுக்கான பதில் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அனைத்தையுமே ராமகிருஷ்ணன் தான் எழுதினார். தவறானது எதுவுமே இல்லை, இங்கு தவறு எதுவுமே இல்லை. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். அடுத்த வினா பாருங்க. பாதம் என்ற சிறுகதை இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு எது? பாதம் அப்படிங்கிற இந்த சிறுகதையானது எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்குது, அதுக்குள்ளே தான் இந்த பாதம் கதை இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் பெயர் சொற்களை பார்க்க போகிறோம். பெயர் சொல் எத்தனை வகைப்படுங்க? இதை டைரெக்டாகவே கேட்கலாம். பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான பதில் 6 வகைப்படுங்க, 6 வகைப்படும். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக, சரியாக பொருத்தணும். பொருள் பெயர்னால் பொருளை குறிக்கக்கூடியது. பறவை அப்படிங்கிறது ஒரு பொருள், பொருளுக்கானது பொருள் பெயர். இடம்ங்கிறது இடத்தை குறிக்கக்கூடியது. பள்ளி அப்படிங்கிறது இடத்தை குறிக்கக்கூடியது. சினைனா உறுப்பு, கண் ஒரு உறுப்பு, உறுப்பை குறிக்கக்கூடியது. நடித்தல் என்பது தொழில், தொழில் பெயர்னால் நடித்தல். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்டவைகளில் பொருந்தாதது எதுங்க? அதாவது பெயர் சொற்கள் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். மரம் என்பது பொருள் பெயர். நாற்காலி இதுவும் ஒரு பொருள் தான். செடி அதுவும் ஒரு பொருள் தான். பூங்கா அப்படிங்கிறது இது இடப்பெயருங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்டவைகளில் பொருந்தாதது எது? இங்கேயும் அதே மாதிரி தான், எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். கண் அப்படிங்கிறது உறுப்பு, இலை என்பதும் உறுப்பு, கிளை என்பதும் ஒரு உறுப்பு, சதுரம் என்பது பண்புங்க, இது பண்பு பெயர். அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். கருவேலங்காடு, இதுக்கான சரியானதை கண்டறிக. கருவேலங்காடு அப்படின்னா என்னங்க? இதுக்கான பதில் இடுகுறி சிறப்பு பெயர். கருவேலங்காடு என்பது இடுகுறி பெயர், அதுலேயும் குறிப்பாக சிறப்பு பெயர். அடுத்த வினா பாருங்கள். மா, சரியானதை கண்டறிக. மா அப்படின்னா மாமரங்க. மாமரம் எதுக்கு வருங்க? இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பெயர், அதுலேயும் குறிப்பாக சிறப்பு பெயர். அடுத்த வினா பாருங்கள். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் எதுங்க? பொருளுடைய உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர். சினைனா உறுப்பு, சினை பெயர். அடுத்த வினா பாருங்கள். பறவை, சரியானதை கண்டறிக. பறவை என்பது எதுக்கு வருங்க? காரண பொது பெயர், காரண பொது பெயர். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயராகும். மா என்பது இடுகுறி பொது பெயராகும். இந்த இரண்டில் எது கரெக்டுங்க? இதுக்கான பதிலை பார்க்கலாமா? காடு என்பது இடுகுறி பொது பெயர், எல்லாத்தையுமே குறித்தா அது பொது பெயர். மா என்பது பர்டிகுலராக மாமரத்தை மட்டும் குறிக்கும், அப்போ இடுகுறி சிறப்பு பெயர் மாறி வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே தவறு என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். மரங்கொத்தி, சரியானதை கண்டறிக. மரங்கொத்தி இது எதுக்கு வருங்க? காரண சிறப்பு பெயர், காரண பெயர், அதுலேயும் குறிப்பாக சிறப்பு பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். இடுகுறி பெயரை கண்டறிக. எது இடுகுறி பெயருங்க? இடுகுறி பெயர்னால் காரணம் இல்லாமல் பெயர் வச்சுருப்பாங்க. இங்கே விடை மண் என்பதுதான் இடுகுறி பெயர். பறவை, பறக்கிறதுனால பறவையின் பேர் வச்சுருக்காங்க. 3 கால் இருக்கிறதுனால முக்காலின் பேர் வச்சுருக்காங்க. மரத்தை கொத்துறதுனால மரக்கொத்தியின் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது. அடுத்து வேணா பாருங்கள். காரண பெயரை கண்டறிக. காரணத்தோடு ஒரு பேரை வச்சுருப்பாங்க. இதுக்கான பதில் வளையல். வளைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் வளையல், இது காரண பெயர். அடுத்து வேணா பாருங்கள். இடுகுறி சிறப்பு பெயரை கண்டறிக. காரணம் இல்லாமல் பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்கும், அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். இதுக்கான பதில் வாழை. அதாவது வாழை என்பது மரத்தில் வரும். மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது. வாழை என்பது எல்லா மரங்கள்லேயும் பர்டிகுலராக வாழை மரத்தை மட்டும் குறிக்குது, அப்போ இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்த வேணா பாருங்கள். அணி, சரியானதை கண்டறிக. அணினா என்னங்க? அணினா வரிசைன்னு படிச்சிடாதீங்க. அணி என்பது அணிகலன். அணிகலன் அப்படின்னா எல்லாத்தையுமே குறிக்கும். அப்போ இது காரண பொதுப்பெயர், எல்லா அணிகளையும் குறிக்கும். கையில் போடுறது, காலில் போடுறது, மூக்கில் குத்துறது எல்லாமே அணிகலன் தான்.
அப்போ காரண பொதுப்பெயர் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். வளையல் சரியானதை கண்டறிக. வளையல் எதுக்கு வருங்க? வளைஞ்சிருக்கிறதுனால வளையல்னு பேர் வச்சுருப்பாங்க. காரண பெயர் ஓகே. வளையல் அப்படிங்கிறது கையில் போடுற வளையலை மட்டும்தான் குறிக்கும். அப்போ காரண சிறப்பு பெயர் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்று பாடிய மலேசிய கவிஞர் யார்? தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்று பாடிய மலேசிய கவிஞர் முத்தரையனார். முத்தரையனார். அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை சரியாக பொருத்தணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வேலண்டியர்னா தன்னார்வலர், ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை சங்கம், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரண சாரணியர், சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். அடுத்து நாம் பார்க்க போகிறது திருக்குறள். கேள்வியை பாருங்கள். அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன? அழுக்காறு என்ற சொல்லுடைய பொருள் என்ன? இதுக்கான பதில் பொறாமை. அழுக்காறு என்றால் பொறாமை. அடுத்த வினா பாருங்கள். எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம் என திருவள்ளுவர் கூறுகிறார்? எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. பொறாமப்படுறது, பேராசைப்படுறது, சினம் கோபப்படுறது, கடுஞ்சொல் பேசுதல், இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வது தான் சிறந்த அறம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்த வினா பாருங்கள். திருவள்ளுவர் கூற்றுப்படி அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது எது? திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அறநூல்களில் சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களில் சிறந்தது இதுதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா கொல்லாமையை சொல்கிறாருங்க. அறங்களில் எல்லாம் சிறந்தது கொல்லாமை. அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். கேள்வியை பாருங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை எனப்படும். ஈகை. அடுத்த வினா பாருங்கள். பிற உயிர்களின் எதை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். பிற உயிர்களுடைய துன்பத்தை கண்டு வருந்துவது தான் அறிவுடைய பயன். அடுத்த வினா பாருங்கள். உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறம். இதுக்கான பதில் குற்றமில்லாமல் இருப்பதுதான் சிறந்த அறம். அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் 52 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 52 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிளேலிஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். அடுத்த இயலை படிச்சுட்டு வந்துடுங்க. 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம், தமிழ் புத்தகம், இயல் 9லிருந்து நாளைக்கு கேள்விகள் வரும். நன்றாக படித்து விட்டு வந்து விடுங்கள். நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.